காலையிலே கடும் கட்டக்கூடிய கடும் மாதிரி தொடர்ச்சியாக அவருடைய வாழ்க்கையில ஃபர்தரா என்ன ஆகுது, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாதபடிக்கு அவருடைய வாழ்க்கை வந்து நாசம் அடைவதற்கு ஏதுவான செயல்பாடுகள் அவருடைய வாழ்க்கையில இருக்கிறது. அப்படிங்கிறது தான் இந்த வேத பகுதியினுடைய கருத்து சொல்கிறது. கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினால் சிலர் நிறைய முயற்சிகளை செய்கிறார். 21ஆம் வசனம், நெருக்கடிகள் வரும்போது ஆலயத்திலே ஒரு பங்கும் அரண்மனையிலே ஒரு பங்கும் பிரபுக்களின் கையிலே ஒரு பங்கும் எடுத்து எப்படியாவது அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அவர் சந்தித்த நெருக்கடிகளை சரி செய்வதற்கு மனுஷிக மார்க்கமா என்ன முயற்சியெல்லாம் செய்ய முடியுமோ அந்த முயற்சியை அவர் செய்கிறார். அது மாத்திரம் இல்லாம கர்த்தருக்கு துரோகம் பண்ணி கர்த்தரை விட்டு யார் தன்னுடைய தோல்விக்கு காரணமோ அந்த தெய்வத்தை இவர் என்ன செய்கிறார், வழிபட ஆரம்பிக்கிறார். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. இதுல என்ன பண்ணுறதுன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இல்லாதபடிக்கு தன்னுடைய இருதயத்தில் ஒரு கடினம் உள்ள ஒரு இருதயம் அவருக்கு இருந்ததாக இந்த வேத புத்தகத்துல நாம படிக்கிறோம். இந்த இருதய கடினம் வந்து இந்த ஆகாஸ் என்கிற ஒரு ராஜாவுக்கு இருந்தது. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 20-21 ஒரு வாதையை கர்த்தர் அனுமதிக்கிறார். தங்கள் கொலைபாதகம் அந்த வாதைகள் நடந்த போதும் கூட, அந்த நெருக்கடிகள் வந்த போதும் கூட 9ஆம் அதிகாரத்திலையும் சரி 16ஆம் அதிகாரம் 8-11 சரி வாதைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த வாதையினுடைய நோக்கம் என்ன, அல்லது அந்த நெருக்கடியினுடைய நோக்கம் என்ன, அல்லது அந்த பிரச்சனையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தல் 14:8-9 என்ன பண்ணுது, சூரியன் மேலே அதாவது அந்த டெம்பரேச்சர் ஆஃப் த சன் வந்து என்ன செய்யறது, இன்க்ரீஸ் ஆகுது. அது அதனுடைய நோக்கம் என்னன்னா, மனுஷர்கள் வந்து அது என்ன பண்றது, அப்பொழுது மனுஷன் மிகுந்த உஷ்ணத்தினால் தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் மனம் திரும்பவில்லை. 16ஆம் வசனம், தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. அப்படின்னு நினிவே பட்டணத்துக்கு மேல ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் ப்ரொனவுன்ஸ் பண்றார். நினிவே பட்டணத்துக்கு மேல நியாய தீர்ப்பு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த பட்டணத்து குடிகள் என்ன பண்ணாங்க, மனம் திரும்பினாங்க. 3 நாட்கள் உபவாசம். அந்த அவர்கள் மாத்திரம் ஆடு மாடுகள் எல்லா உயிரினங்களும் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் தாழ்த்தின போது கர்த்தர் அவர்களுக்கு செய்ய நின்றிருந்த தீங்கை குறித்து மனசாகப்பட்டு அதை என்ன செய்யறார், விட்ரா பண்றார், ரிவர்ஸ் வர்றார். அப்போ இந்த இடத்துல எல்லாம் பைபிள் என்ன சொல்றது அப்படின்னா, ஆண்டவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அந்த காரியம் அச்சீவ் பண்ண அவர் முயற்சி பண்றாரு. ஆனால் மனிதர்கள் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மனம் திரும்பாதபடிக்கு கர்த்தரை தூசிக்கிறாங்க, கர்த்தரை குறை சொல்றாங்க. தங்களால பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தங்களால் ஆன முயற்சிகளை என்ன செய்கிறார்கள். அப்படிங்கிறது தான் இந்த வசனத்துல சொல்லப்பட்ட கருத்தினுடைய முக்கியமான ஒரு காரணம். சரி, இப்போ நாம என்ன செய்யணும், ஆசீர்வாத குறைவுகள், போராட்டங்கள், எதிர்மறையான விளைவுகள் வரும்போது வேதம் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை பாருங்க. 2 சாமுவேல் 21:1 2 சாமுவேல் 21:1 தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று. பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர் பஞ்சம். அப்ப தாவீது என்ன நினைக்கிறாரு, எது நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நேச்சுரலா வந்துச்சு, இது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் இயரும் அதே மாதிரி ரிப்பீட் ஆகுது. செகண்ட் இயர் நினைச்சிருந்து அதே பஞ்சம் வருது. தேர்ட் இயரும் வரும்போது அவர் ஒன்றை சென்ஸ் பண்றாரு, சம்திங் அப்நார்மல். என்னது சம்திங் அப்நார்மல், இது நேச்சுரலா இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இயற்கையாய் நேரிட்டது அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் இந்த பஞ்சத்துக்கு பின்னால இருக்கு அப்படின்னு அதுக்கு பிறகு கர்த்தர் இடத்துல போகிறார். கர்த்தர் போகிறார். என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற அந்த குறைவு, அப்ப குறைவு, ஆகார குறைவு, இந்த தண்ணீர் பஞ்சம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சு, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் தானே நீங்க சொல்றீங்க. அப்படிதான் நம்முடைய வாக்குத்தத்தம் இருக்குது. நீங்க இஸ்ரவேல் மக்களை வந்து வனாந்தரத்துல கூட என்ன பண்ணீங்க, கண்மலையை பிறந்து ஒரு பாடம், கண்மலையை பிளந்து வானாந்தரத்திலே கர்த்தாவே ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே, பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும்
கண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, கண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, ஊற்று தண்ணீரே என்ன தேவனாவியே, ஜீவநதியே நீ பொங்கி பொங்கி வா. அப்போ இந்த பஞ்சத்துக்கு காரணம் என்னன்னு விசாரிக்கலாம். விசாரிக்கிற வரைக்கும் ஆண்டவர் அவரிடத்துல சொல்லவே இல்லை. அது என்ன செய்யல, சொல்லவே இல்லை. ஊரின் தும்மின் அப்படின்னு 2 கல் உண்டு. ஊரின் தும்மின் அந்த அதுக்கு விசாரிச்சா ஏபோத் அப்படின்னு ஒன்று உண்டு. ஏபோத் ஒன்று ஆசாரியர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. ஆசாரியர்களுடைய மார்பில் ஏபோத் அப்படின்னு ஒன்று. அதை வச்சு விசாரிக்கும் போது கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு பலன் கொடுப்பார், பதில் கொடுப்பார். 3 வருஷம் கழிச்சு தான் விசாரிக்கிறார். விசாரிக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கிபியோனியரோடு யோசுவாவின் காலத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணினார்கள். என்ன உடன்படிக்கை? உங்களுக்கு விரோதமா நாங்க யுத்தம் பண்றது இல்லை அப்படின்னு ஒரு உடன்படிக்கை. யோசுவா காலத்துல பண்ண உடன்படிக்கை. எல்லா பட்டணத்து குடிகளை சங்கரிக்கும் போது கூட கிபியோனியரை சங்கரிக்க மாட்டோம் என்பது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை சவுலின் காலத்துல மீறி இருக்கிறாங்க. அததான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார். அப்போ என்ன செய்யறாரு? 2 சாமுவேல் 21:3 தாவீது கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிராயசித்தம் என்ன? என்ன கேட்கிறாரு? பிராயசித்தம். என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட நெருக்கடிகள் எதனால இருக்குது? ஏன் என் வாழ்க்கையில நான் மேடு ஏற முடியல? ஏன் என்னுடைய வாழ்க்கையில நிமிர முடியல? ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை ஓயவே இல்லை? நானும் ஜெபிக்கிறேன், நானும் போராடுகிறேன், நானும் முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா இந்த காரியத்தை நம்ம யோசிச்சுக்கலாம். தாவீது சொல்ற கேட்கிற. அப்போ அவர் என்ன பண்றாங்க? சவுலின் குமாரர்கள் கொலை செய்யப்படணும். மேவிபோசேத்தை மாத்திரம் தப்பு விட்டுட்டு மற்ற எல்லாரையும் கொலை செய்யறாங்க. பிராயச்சித்தமும் பரிகாரமும் செய்யப்பட வேண்டும். அப்போ சில சாபங்கள், சில பாவங்கள் நம்முடைய எல்லைகளிலே நமக்கு வர வேண்டிய நன்மைகளை தடை செய்கிறது, அல்லது கர்த்தருடைய கோபம் அல்லது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நம்முடைய எல்லைகளிலே சில எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அப்போ இந்த எதிர்மறை விளைவுகளை நாம் விசாரிக்கணும். விசாரியாத பட்சத்துல நம்முடைய எல்லைகளிலே அதற்கான விடை கிடைக்காது. அதற்கான விடை என்ன செய்யாது? கிடைக்காது. இப்போ ஆண்டவரிடத்துல விசாரிக்கிற வரைக்கும் அந்த விடை கிடைக்கவில்லை. அப்போ என்ன பண்றாங்க? 2 சாமுவேல் 21:14 சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணி வைத்தான். ராஜா கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட அதற்கு பின்புதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேண்டுதலை கேட்டறினார். பிரயாஜனம் கேட்கும் இயேசுவி பதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கிறது, வனாந்திரம் செழிக்கிறது, வறண்ட நிலம் கழிக்கிறது, வனாந்திரம் செழிக்கிறது, வறண்ட நிலம் கழிக்கிறது. அப்போ என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே அப்படியே நேச்சுரலா நடக்குது, இது சாதாரணமா நடக்குது. என் வாழ்க்கையில இந்த எல்லையில மாற்றம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில இந்த எல்லையில ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில இந்த எல்லையில முன்னேற்றம் இல்லை அப்படின்னு ஏன் போகக்கூடாது? அப்படி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஒரு வீட்டை கட்டுறதுனால என்ன செய்யணும்? கணக்கு பார்க்கணும். செல்லும் செலவு என்ன செய்யணும்? கணக்கு பார்க்கணும். அதே போலதான் கணக்கு பார்க்கணும், காரியங்களை விசாரிக்கணும், காரியங்களை நோக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாருல, சிந்தித்து பாருங்கள். ஆகாயம் 2:15 இப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதில் சிந்தித்து பாருங்கள். என்ன சொல்றாரு? நீங்க 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்தில் வந்தபோது, அதாவது 20 கிலோ வச்சுக்கோங்க, 20 கிலோ. இன்னைக்கு என்னுடைய சம்பளம் இந்த வாரம் எனக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து வேலை செய்யுங்க. எதிர்பார்த்து என்ன செய்றீங்க? வேலை செய்யுங்க. ஆனா சனிக்கிழமை வரும்போது உங்களுக்கு டெபிட் வந்துருச்சு. 10,000 உங்களுக்கு 10,000 நீங்க பார்த்த பீஸ் சரியா போகல, அல்லது நீங்க பண்ண அந்த ஒர்க்கு ரிப்பீட்டடா திரும்ப செய்ய வேண்டிய இன்ஃபர்ஃபெக்ஷன் அல்லது மிஸ்மேட்ச் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, டெபிட் 10,000. அடுத்து பாருங்க, ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் உள்ள ஆலையின் இடத்திற்கு வந்த போது பாருங்க, ஃபர்ஸ்ட் 50% லாஸ். எப்படி? 20க்கு 10, சரியா? 50% லாஸ். அடுத்து என்ன சொல்லப்படுது? 50க்கு 20, இது more than 50%, 60% லாஸ்.
அப்போ ஆண்டவர் சொல்றாரு, யோசிச்சியா ஏன் இப்படி உன் வாழ்க்கையில இருக்கு? ஏன் உன் வாழ்க்கையில இந்த வாதை, ஏன் உன் வாழ்க்கையில இந்த மாதிரியான வானம் வெண்கலமா இருக்குது? ஏன் உன் வாழ்க்கையில பூமி இருப்பா இருக்குது? ஏன் பூமி உன்னுடைய வாழ்க்கையில கடன் கொடுக்கல? வாக்குத்தத்தம் இருக்குது, ஆனா ஆசீர்வாதம் இல்லையே, ஏன்? சிந்திச்சியா? என்னைக்காவது சிந்திச்சியா அப்படின்னு கேட்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு காரணம் நானுன்ற. இதுக்கு காரணம் கற்காயினாலும் விசப்பணியினாலும் கற்பனையினாலும் உங்கள் கையின் வேலைகள் எல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, திரும்பப்பா, கொஞ்சம் யோசி. ஏன் உன் வாழ்க்கையில பிளெஸிங் இல்லை? ஏன் உன் வாழ்க்கையில ப்ராக்ரஸ் இல்லை? ஏன் உன் வாழ்க்கையில ப்ரொவிஷன் இல்லை? ஏன் உன் வாழ்க்கையில டெபிசிட்டா ஆகிட்டே இருக்கு? டெபிசிட், பற்றாக்குறை இருந்துட்டே இருக்கு. எதையாவது செஞ்சு எப்படியாவது பண்ணி இங்க வாங்கி அங்க போட்டு, அங்க வாங்கி இங்க போட்டு, அப்படி பண்ணி இப்படி பண்ணி எதையாவது நான் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். நம்பியே. இதுக்கு காரணம் ஆண்டவரா? இதுக்கு காரணம் பிசாசா? இதுக்கு காரணம் நானா? இதுக்கு காரணம் சாபமா? இதுக்கு காரணம் பாவமா? என்ன செய்யணும்? யோசிப்பாங்க. பிரசங்கி 7:14 சொல்லுது, வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்தது தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். என்ன செய்ய? என்ன சொல்றாரு? சிந்தனை செய். ஓடிக்கிட்டே இருக்கோம், காலில் சக்கரத்தை காட்டி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஓடிக்கிட்டே இருக்கணும். தேவ ஜனங்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க, யாருக்குமே உட்கார நேரம் இல்லை. அப்போ காலங்கள் ரொம்ப பிந்தி போறதுக்கு முன்னால சரி செய்ய வேண்டியதை சரி செஞ்சுட்டா நம்ம ஆசீர்வாதமா வாழணும். ரொம்ப கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகாத அன்னைக்கு சரி செய்ய முடிகிற அளவுக்கு நம்ம சரி செஞ்சுட்டா என்ன பண்ணிடலாம்? காரியங்களை சீர்படுத்தி கொள்ளலாம். அததான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி நீங்க சீர்படுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற பஞ்சம், உங்க வாழ்க்கையில இருக்கிற டெபிசிட், வெட்டுக்கிளிகள், முசுக்கட்டை குச்சி, பச்சை புழுக்கள், அது சொல்றாங்கல்ல, கருக்காயினாலும் விசப்பணியினாலும் நான் உங்களை அடித்தேன் அப்படின்றார். அப்போ ஆண்டவர் இடம் ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. ஒரு பட்டணத்தில் மழை பெய்து ஒரு பட்டணத்துல மழை பெய்யல. ஒரு பட்டணத்துல மழை பெய்து ஒரு பட்டணத்துல என்ன செய்யல? மழை பெய்யவில்லை. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? உங்ககிட்ட திரும்பணும், யோசிக்கணும், ரீசன் கண்டுபிடிக்கணும், சம்திங் கன்ஸ்ட்ரக்டிவா என்ன செய்யணும், சம் ரிஃபார்மேஷன், சில சீர்திருத்தங்களை உங்க வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அதனாலதான் இந்த வசனம் எல்லாம் இப்படி ஹைலைட் பண்ணிடலாம். ஆனாலும் அவர்கள் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு என்ன செய்யல? மனம் திரும்பவில்லை. தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவில்லை. தங்கள் வருத்தங்களினாலும் தங்கள் புண்களினாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே இல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அவன் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். விசப்பணி அரிச்சு போட்டோம். அப்போ பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? ஒலிவ மரம் ஒலிவ மரம் மிகுதியானது. இந்த வசனம் 9வது விசப்பணியினாலும் உங்கள் சோலையில் திராட்சை தோட்டங்களில் அத்தி மரங்களையும் ஒலிவ மரங்களையும் மிகுதியானதை பச்சைக்கு அறுத்துக்கொண்டு ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். அப்போ ஆண்டவர் என்னங்க எதிர்பார்க்கிறாரு? சுத்திகரிக்கப்படுதல், சீர்படுத்துதல், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்தல். அப்போ இதை செய்யாத வரைக்கும் உங்களுடைய விண்ணப்பம் வேண்டுதலுக்கு பதிலே இருக்காது. நீங்க வேணும் ஜோமணிக்கிறே அப்படிதான், ஜோமணி என்னத்தை கண்டேன், உபவாசித்து என்னத்தை கண்டேன், கவிதை சொல்லிட்டே இருப்பாங்க. சரி செய்ய வேண்டியது செய்யணும். அதெல்லாம் வசனம் சொல்லி பின்பு தேவன் 2 சாமுவேல் 27 வராது. பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டாருந்தான். அப்போ சம்திங் ஒரு மாற்றத்தை நீங்க செய்யணும். லூக்கா 19:9 அவன் சொல்றான், சகை சொல்றான். என்ன செய்யறாரு? சகை சொல்றாரு, என்னுடைய ஆஸ்தியில பாதிய நான் இவர்களுக்கு கொடுக்கிறேன். யார் நேரம் அநியாயமா வாங்கியிருந்தா நாளை தனியாக திரும்ப செலுத்துவேன். அப்பதான் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. அப்போ அது வரைக்கும் அந்த வீடு ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல இருந்திருக்கு. ரட்சிப்பு நடந்து பாதுகாக்கும், ரட்சிப்பு நடந்து விடுதலை, ரட்சிப்பு நடந்து மீட். அது வரைக்கும் ஒரு அன்ப்ரொடக்டிவ் பிளே எல்லையில
அந்த யாருடைய வீடு இருக்கு? சகோயினுடைய வீடு இருக்கு. அப்போ அதுக்குதான் அந்த உபவாச ஜெபத்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஏற்படுது. நேரம் காலம் இல்லாம நமக்கு வேலை இல்லாம நம்ம தேவ சமூகத்தில் உட்கார நம்ம உட்கார்ந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்போ தேவன் இதை செய்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம இருதயத்தை கடினப்படுத்தாம தேவனிடத்தில் திருமணம். 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்றேன். ஆசாவினுடைய 39ஆம் வருஷத்துல அவருடைய காலில் ஒரு வியாதி வந்து அந்த நோவு மிகவும் உக்கரமா இருந்தது. அவன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல அதிகாரிகளே. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? இவங்க எல்லாருமே கர்த்தரிடத்தில் விசாரிக்கல. இவங்க எல்லாரும் என்ன செய்யல? கர்த்தரிடத்துல இந்த புண்ணு வந்து எப்படி வந்துச்சு விசாரிக்கல. இந்த புண்ணு வந்து நார்மல் புண்ணு இல்லை, இது ஒரு நார்மல் வியாதி கிடையாது. மந்திரவாதிகள்கிட்ட கேட்கறான், சுனிமன்றம்கிட்ட கேட்கறான், பிசிஷியன்ஸ்கிட்ட கேட்கறான், எல்லா விதமான முயற்சிகளையும் செய்கிறார். இந்த ஆகாஷ் என்ன பண்றாரு? அரண்மனையில கொஞ்சம் எடுக்கிறான், ஆலயத்துல கொஞ்சம் எடுக்கிறான், பிரபுகளுக்கு கொஞ்சம் எடுக்கிறான், இல்ல அடுத்த தெய்வத்தை நம்பி பார்க்கறான். கர்த்தருக்கு திரும்பினானா? இல்ல, கர்த்தருக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கான். மக்கள் வந்து உபத்திரவம், வியாதி, நெருக்கம், வாதம் வரும்போது தேவனை தூசிக்கிறார்களே இல்லாம தங்களை சீர்படுத்திக் கொள்வதற்கு தயாரா இல்ல, தங்களை சரிப்படுத்திக் கொள்வதற்கு ஆயத்தமா இல்ல. ஏன் அந்த வகையில தண்ணி மழை பெய்யுது, இந்த வகையில மழை இல்ல? காரணம் என்ன? கண்டுபிடிக்க உட்கார ஆயத்தமா இல்ல. தாவீது மாத்திரம் செய்யற பஞ்சம் வந்துச்சப்பா, எதனால வந்துச்சு? கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது அவர்கள் அதற்குரிய சொல்யூஷன் என்ன செய்யறாங்க? கண்டுபிடிக்கிறாங்க. எரேமியா 6ஆம் அதிகாரம் 29-30. துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது, உடம்பிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று, பொல்லாப்புகள் அற்று போகவில்லை, அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எனப்படுவார்கள், கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். அதாவது சில்வர் ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓர் அப்படின்னு என்னன்னா அந்த சில்வர் இருக்கக்கூடிய மண்ணு, கல்லு, அதுல அந்த சில்வர் ஓர், சில்வர் அதாவது வெள்ளி தாது அப்படின்னு, இரும்பு தாது, வெள்ளி தாது, தங்க தாது அப்படின்னா மண்ணோட சுரங்கத்துல செஞ்சிருவாங்க, அள்ளி வருவாங்க. மண் அது எல்லாமே இருக்கும், தங்கம் இருக்கும், ஆனா அதுல அப்படியே அதை பயன்படுத்த முடியாது. அதை என்ன பண்ணணும்? பியூரிஃபையிங் ப்ராசஸ்க்குள்ள என்ன செய்யணும்? போகணும். அதுக்கு பேர் தான் புடமிடுதல். அந்த புடமிடுதலுக்கு என்ன பண்றாங்க? ஒரு பெரிய காற்றடைத்த பை, அதுக்கு பேர் துருத்தி அப்படின்றாங்க. அதை வச்சு புஷ் பண்ணுவாங்க. நீங்க நம்ம ஊர்ல பழைய இந்த பாத்திரத்தெல்லாம் ஓட்டை அடைக்கிற பாத்திரத்தை பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து ஈயத்தை வச்சு உருக்கி அதை வச்சு புஷ் பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் கறி நெருப்பு போட்டுருப்பாங்க. அந்த காற்று வந்து அந்த மெட்டல் உருக்கி அதுல இருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க? ஓட்டையெல்லாம் வச்சுவாங்க, அடைப்பாங்க. இப்போ அதை தான் சொல்றாரு, துருத்தி வெந்தது. அதாவது பாத்திரம் ஹீட் பண்ண முயற்சி பண்ணி இந்த துருத்தியே கிழிஞ்சு போச்சு. அடுத்து ஈயத்தை உருக்கி, அதாவது இந்த பாத்திரத்தினுடைய ஓட்டையை அடைக்கிறதுக்கு ஈயத்தை உருவாங்க பார்த்தீங்களா? ஈயத்தை எவ்வளவு நேரம் இருக்கிறது? ஈயம் ஆவியாவே போச்சு. உடம்பிடுகிறவருடைய பிரயாசம் விருதாவாய் போயிடுச்சு. என்ன செஞ்சிச்சு? விருதாவாய் போயிடுச்சு. பொல்லாப்புகள் அற்று போகவில்லை, அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எனப்படுவார். அதாவது நீங்க இந்த செல்போனா இருக்குல்ல, இந்த செல்போன்ல உதிரி பாகங்கள்ல கொஞ்சம் தங்கம் இருக்கும். செல்போனுடைய உதிரி பாகங்கள்லாம் அதுல கொஞ்சம் தங்கம் இருக்கும். இந்த தங்கத்தை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா இதை பியூரிஃபை பண்ணி நம்ம எடுக்கிறது செலவை காட்டிலும் வெளியே வேற தங்கத்தை என்ன செஞ்சிடலாம்? வாங்கிட்டு போயிடலாம். அப்போ இதை என்ன பண்ணுவோம்? இந்த தங்கம் இருந்தாலும் இதை என்ன செய்ய முடியாது, ஒரு பொருளை ஆக்க முடியாது. அதனால என்ன செஞ்சிடலாம்? தூரப்படுறாங்க. அதுதான் நான் சொல்றேன், தள்ளுபடியான வெள்ளி அப்படின்னு என்னன்னா, ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ட்ரை பண்ணி சில நெருக்கத்தை கொடுத்து, சில பாடுகளை கொடுத்து, சில பிரச்சனைகளை கொடுத்து, சில போராட்டங்களை கொடுத்து, எப்படியாவது இவன் திரும்புவான், எப்படியாவது இதை ஒரு நல்ல பாத்திரமா மாத்திரலாம், எப்படியாவது ஒரு உபயோகப்படுகிற மாதிரியான ஒரு காரியத்துக்கு அதை பயன்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி ஆண்டவரே என்ன பண்ணிட்டாருன்னா, இது ஆகாது, இது என்ன செய்யாது, ஆகாது அப்படின்னு அந்த தள்ளி போடுறாரு. அதுக்கு பேர் தான் தள்ளுபடியான வெள்ளி. இந்த வெள்ளி தள்ளுபடியானதுக்கு காரணம் என்ன? தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்கு இந்த வெள்ளி ஒத்துழைக்கல, தன்னை சுத்திகரிப்பதற்கு அந்த வெள்ளி அரசியல ஒத்துழைச்சிருந்தா, ஒருவேளை அந்த கடினமான ப்ராசஸ்குள்ள போனா கூட அந்த வெள்ளி ஒத்துழைச்சிருந்துச்சுன்னா அது இன்னைக்கு ஒரு பார் வெள்ளியா, ஒரு ஷோகேஸ்ல ஒரு அலங்கார பொருளா, ஒரு விலையேற பெற்ற ஒண்ணா அது என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். இன்னைக்கு அது ஒத்துழைக்காததுனால அது தன்னை சீர்படுத்த அந்த பியூரிஃபைங் ப்ராசஸ்க்குள்ள, அந்த சுத்திகரிப்பின் அனுபவத்துக்குள்ள, அந்த கடின அந்த இழக்கிற அந்த ப்ராசஸ்க்குள்ள போக தயாரா இழந்ததுனால அது வீதியில் வீசப்பட்டுச்சு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு எரேமியா 8:20, அறுப்பு காலம் சென்றது,
கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. நான் சொல்றேன்ல, அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி. அப்போ டைம் வந்துச்சு. என்ன செஞ்சு? டைம் வந்துச்சு. ஆனா இன்னும் ரெடியா இல்லை. என்ன ரெடியா இல்லை. அப்போ தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இருதய கடினம் இல்லை. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிழையை கடினப்படுத்துகிறவன் சகாயுமதி சடுதியிலே நாசம் அடைவான். அப்போ உங்களை சுத்திகரிக்கிற அனுபவத்துக்குள்ள நீங்க ஒப்புக்கூடாத பட்சத்துல, நீங்க தேவ சமூகத்துல நிறுத்தி உங்களை ஆராயாத பட்சத்துல, என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு யோசிக்காத பட்சத்துல, உங்களை உடமிடும் அனுபவத்துக்கு நீங்க உங்களை ஒப்புக்கூடாத பட்சத்துல, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆனா அந்த யாரு சகையை வந்து என்ன செய்யறாரு? இது தப்புன்னு தெரிஞ்சிச்சு, இது ஆண்டவர் உணர்த்தின பிறகு மறுபடி அந்த தவறு திரும்ப செய்யலாம். அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நான் வேற டைரக்ஷன்ல மாற்றி செலுத்துறேன். அவர் தன்னுடைய வாழ்க்கையை வேற டைரக்ஷன்ல செலுத்துறாரு. ஸோ நீங்களும் நானும் இதை நீங்க என்ன செய்யணும்? அப்படி செய்யும் போது மாத்திரமே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெட்டுக்கிளி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முசுகட்டி பூச்சி, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பச்சை புழு, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆகார குறைவு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடி, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாதை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்னும் பல காரியங்கள் உங்களுக்கு ஆமென். இதெல்லாம் செய்யாம நீங்க ஆண்டவரை பார்த்து என்னதான் ஜெபம் பண்ணாலும் 3 வருஷம் 9 வருஷம் ஆனாலும் கடவுள் உண்டாகாது. ஆமென். பரிகாரம் செய்யப்பட வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். பலி இட வேண்டும். ஆமென். பலி இட வேண்டும். சீர்திருத்தம் செய்ய வேண்டும். பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். தாவீது கேக்குறான், என்ன பிராயச்சித்தம் செய்யணும்? ஆமென். என்ன பிராயச்சித்தம்? சும்மா வேலை இல்லாம நமக்கு இந்த கொஸ்டின் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தி ஆராய்வதற்கு கொடுக்கப்பட்ட காரியம். அல்லேலூயா. ஆமென். இப்படி இல்லாம கர்த்தர் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த ப்ராசஸ் இல்லாம கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஸோ நம்ம ஒரு விஷயம் நம்ம எப்படி மனங்கள் போதுமா